ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால இந்த வாரம் ராஜா ராணி சுற்றா நடத்தி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குள்ளேயும் செம்ம போட்டியாக இருக்கிற மாதிரி காம்படிஷனாக போர் மாதிரி நடத்தி யார் கோல்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு பொற்காசுகள் கொடுக்குறாங்க, செங்கோலை கையில் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. செம்ம போட்டியான ஒரு காம்படிஷனான ஒரு ரவுண்டு அப்படின்னே சொல்லலாம். கடல் கடந்து அம்மா தங்கை எல்லாத்தையும் பிரிஞ்சு ஊரை விட்டு மியூசிக் தான் எனக்கு லைஃப் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் போராடிட்டு இருக்க வர்ஜா இந்த ராஜாராணி சுற்றுல அபினேஷ் கூட சேர்ந்து முதல்வனே முதல்வனே அப்படிங்கிற செம்மையான ஒரு பாட்டை செம்ம ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருந்தாங்க. உண்மையாகவே இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது பேக்கிங் சிங்கிங் பாடினது, மியூசிக்கல் பண்ணது, இவங்க 2 பேருடைய வாய்ஸில் இந்த பாட்டை கேட்க செம்மையாக இருந்துச்சு. ஒரு ரெக்கார்டிங் சிங்கிங்கை கேட்ட மாதிரியே இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ரசிகர்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் தரவாக செம்ம வைபாக பிடிச்சிருக்கும். அதை தொடர்ந்து ஜட்ஜஸ் சரண் சாரே கோல்டு காயினையும் செங்கோலையும் ஸ்டேஜுக்கே எடுத்துகிட்டு வர்ஜாவோட கையில் பரிசாக கொடுத்து செங்கோலை கையில் கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க. இந்த மூமெண்ட்ஸ் செம்ம ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அரங்கமே செம்மையாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி உற்சாகப்படுத்தியிருந்தாங்க. சரிகமபா ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு யாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ராஜா ராணி சுற்றுல பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.